வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போச்சு. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, நாம் தொடர்ந்து கர்மவினை கழியும் ரகசியங்கள் என்ற தலைப்பை கொண்டு நமது வேதாத்திரிய சிந்தனைகளை சிந்தனை செய்து வருகிறோம். இந்த வேதாத்திரிய தத்துவங்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நாம் தெரிந்து கொண்டாலும் கடைசியில் இதெல்லாம் எதற்காக தெரிந்து கொண்டோம், நாம் என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு இறுதியாக ஒரு சிந்தனையை நாம் சிந்தனை செய்து பார்த்தால், இந்த கர்ம வினையெல்லாம் கழிப்பதற்குரிய செயலை செய்ய வேண்டும் என்பதுதான் இறுதியான ஒரு முடிவாக இருக்கும். எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அந்த யாருக்கு சொன்னோமோ அவங்களும் தெரிந்து கொண்டு சொல்லணும். இப்படியே சொல்லிக்கொண்டே போவது அப்படிங்கிறது இல்லை. அதாவது இது நம்மை மாற்றிக்கொண்டு சொல்லணும். அப்ப அதை கேட்பவரும் கேட்டுக்கொண்டு அதை மாற்றிக்கொண்டு அவரும் சொல்வார். இப்ப இது எப்படி போகணும் இந்த தத்துவம் அப்படின்னு சொன்னா, அந்த செயல் மாற்றம் ஏற்பட்டு இந்த தத்துவம் சமுதாயத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி சென்றிருந்தால் இன்றைக்கு சமுதாயம் எவ்வளவோ மாற்றத்தை அடைந்திருக்கும். ஆனால் அப்படி செல்லாமல் இருப்பதுதான் இன்றைக்கு சமுதாயத்தில் மாற்றம் இல்லாததற்கான காரணம். இப்பொழுது நாம் கர்மவினை கழியும் ரகசியங்கள்ங்கிற தலைப்புல கிட்டத்தட்ட 30 வாரமா பேசிட்டு இருக்கோம். ஆனால் இப்பொழுது சமுதாயத்தில் என்ன நிலை நிலவுகிறது? கர்மவினை, பாவம், புண்ணியம் இதெல்லாம் பற்றி பேசுவது அறிவியலுக்கு முரண்பாடானது. சமுதாயத்து மக்களை சீரழிக்கக்கூடியது, இளைஞர்களை பாலடிக்கக்கூடியது. இப்படியெல்லாம் பொதுவாக பொது வழியில் நிறைய பேர் பேசக்கூடிய அளவுக்கு சமுதாயம் வந்துவிட்டது. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த கர்மவினை செயல் விளைவு தத்துவங்கள் என்பதும் இதை அடிப்படையாக கொண்ட அந்த மறுபிறவி தத்துவமும் உள்ளது உள்ளபடி அதை நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலும் அதை செயல்படுத்தக்கூடிய அளவிலும் உணர்ந்து சொல்லாமல் இருந்ததுதான் காரணம். அப்ப என்ன ஆகுது? ஒவ்வொருத்தரும் இந்த கர்மவினையை பற்றி நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப எப்படின்னா, இந்த யூடியூப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள கர்மவினையை பற்றி 1000 பேர் பேசுறாங்க, 1000 விதமாக பேசுகிறார்கள் என்று ஆகிவிட்டது. அப்ப அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, அது எதுக்காக சொல்லப்பட்டது, இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், அது நம்ம வாழ்க்கையில என்னவெல்லாம் பண்ணுது, அதை எப்படி மாற்றுவது, இறுதியாக நாம் எப்படி துன்பம் இல்லாமல் வாழ்வது, இந்த அளவுக்கு அதை தெளிவாக சொன்னால்தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும். ஆனால் இருந்தாலும் அவ்வளவு தெளிவாக சொன்னாலும் அதற்கு நிரூபணம் இல்லாமல் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால், அவர்களெல்லாம் துன்பத்தின் உச்சத்துக்கு போன பிறகு அவர்கள் அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருவார்கள். ஆக இப்போ இன்றைய சமுதாயம் என்பது இந்த தத்துவங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரியான சமுதாயம் நிறைய இருக்கிறது என்பதை நமக்கு இந்த ஒரு 15 நாட்களாக இந்த ஊடகங்கள் தெரியப்படுத்தியது. சரி, அப்ப இப்ப மக்கள் நிலைமை இதுதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ இந்த கர்மவினை தத்துவமும் மறுபிறவி தத்துவமும் வேறு வேறு இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப மறுபிறவி தத்துவத்தை கர்மவினையோட
பேசும்போது இந்த மறுபிறவி தத்துவத்தில் சொல்லப்பட்ட குழப்பங்கள் தான் கர்மவினை தத்துவத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இப்போ மறுபிறவி தத்துவத்தை எப்படி சமுதாயத்துல பெரும்பாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், சென்ற பிறவியில எங்கேயோ பிறந்தோம், என்னமாகவோ பிறந்தோம், இங்க வந்திருக்கிறோம் சொல்லி, அடுத்த பிறவியில் எங்கேயோ பிறக்க போறோம், என்னவாக பிறக்கப் போகிறோம். இப்படித்தான் பெரும்பாலான மறுபிறவி தத்துவம் இருக்கிறது. இப்படி இந்த தத்துவத்தை சொன்னால் நிச்சயமாக கர்மவினை தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி மறுபிறவி தத்துவம் சொன்னால் என்னாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏதோ முதல் பிறவியில நான் வேற ஏதோ நாட்டுல வேற ஏதோ குடும்பத்துல இருந்ததாகவும், சரி அங்க செய்த கர்ம வினையை எடுத்துக்கிட்டு இந்த குடும்பத்துல வந்து பிறந்ததாகவும் அப்படி எல்லாம் சொன்னா, இது எப்படி அது ஒரு லாஜிக்கா வந்து சிந்தனை செய்து பார்ப்பவர்களுக்கு அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறதா? நீ எந்த வீட்லயோ எந்த நாட்டிலேயோ யார் வீட்லயோ இருந்து நீங்க பாவத்தை பண்ணிட்டீங்க, ரைட்டு. இப்ப இங்க வந்து இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்து நீங்க இந்த அம்மா அப்பாவையே என்ன பண்றீங்க? கொடுமைப்படுத்துறீங்க. அங்க பண்ணுனதுக்கும் இங்க பண்ணுனதுக்கும் என்ன சம்பந்தம்? அதை கேட்டா என்ன சொல்லிடுறாங்க? இந்த அம்மா அப்பாட்ட இந்த பையனுடைய கொடுமையை இவங்க அனுபவிக்கணும்னா இவங்க எங்கேயோ பண்ணுனதை இங்க வந்து அனுபவிக்கிற இப்படியெல்லாம் சொல்றது. இது மட்டுமல்ல, விலங்கினமாக பிறக்கிறது. இந்த விலங்கினமாக பிறக்கிறது அப்படின்னு சொன்னோம்னால நீ இப்ப என்ன சொல்றாங்க? நீ இது ரொம்ப பாவம் பண்ணினா பின்னாடி போய் நீ வந்து ஆடா பிறப்ப மாடா பிறப்ப அப்படின்னு சொல்றாங்க. இது முடியுமா? இப்படி இது சாத்தியமா? இது சாத்தியமே இல்லை. எப்பொழுது ஆறறிவு ஜீவனாக வந்து விட்டாயோ அதுக்கப்புறம் அஞ்சறிவு ஜீவனா எப்படி மாற முடியும்? எங்கேயாவது அஞ்சறிவு ஜீவன் 3 அறிவு 2 அறிவா பிறந்திருக்குதா? கேட்டா பிறந்திருக்கும், யாருக்கு தெரியும்? இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமது மகரிஷியினுடைய தன்மாற்ற சரித்திரத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அது பஞ்சபூதங்களாக மலர்ந்து ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவனாக வளர்ந்த கதையெல்லாம் பார்க்கும்போது, இங்க வந்த பிறகு மீண்டும் அதுக்கு போக முடியாது. அப்ப மனிதனுடைய மறுபிறவி மனிதனுக்குள்ளாகத்தான் இருக்க முடியுமே தவிர அங்க போக முடியாது. நீ அப்படி போயிட்டா நாம என்ன சொல்றோம்? 5 அறிவு ஜீவனுக்கு கர்மவினையே இல்லைன்னு சொல்றோம். சரி, அப்ப இங்க நிறைய கர்மவினையை செஞ்சோம்னா அங்க போய் மாடா பறக்குறீங்கன்னு சொன்னா மாட்டுக்கு கர்மவினை இல்லையே. இப்ப இங்க இருந்து நீ கொண்டு போற கர்மவினை எல்லாம் என்ன பண்றது? அழிச்சிட்டு போயிடுறியா? மாடுக்கு அந்த 5 அறிவு ஜீவனுக்கு அங்க அந்த கர்மயமே இல்லாமல் எப்படி பறக்க முடியும்? அப்ப இப்ப நம்ம என்ன தெரிய வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், இந்த கர்மவினை தத்துவம் தெளிவாக தெரிய வேண்டி இருக்கிறது. அது தெரியணும்னா இந்த மறுபிறவி தத்துவத்தையும் கர்மவினை தத்துவத்தையும் ஒன்றாக இணைத்து இரண்டையும் ஒரு விளங்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து சமுதாயத்துக்கு கொடுக்கணும். இல்லாட்டி முடியாது. இப்ப இன்னைக்கு இது கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா இப்படி தப்பு தப்பா சொல்லி வைக்கும்போது இன்னைக்கு எதிர்ப்புகள் அவ்வளவு கூடுது. இதையெல்லாம் சொல்லாதீங்க. இதை பத்தி பேசுறவங்க எல்லாம் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இன்னைக்கு நம்ம கர்மவினை கழியும் ரகசியங்கள்னு பேசுறோம். உடனே இந்த போஸ்டர் எங்க பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க? இங்க ஒரு அயோக்கியப்பே பேசுறான் அப்படின்னு சமுதாயம் சொல்லக்கூடிய அளவுக்கு நாமும் நம்ம பேரை கெடுக்கிற நிலைமை வந்துருச்சு. பல பேர் பேசுறாங்க. எவ்வளவு பேர் பேசுறாங்க. அப்ப இதற்கு காரணம் என்ன? மகரிஷி இப்போ இதை நமக்கு விளக்கும் போது இந்த மறுபிறவி தத்துவம் முன்பிறவி மறுபிறவி தத்துவத்தை சொல்லும் போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லா சொன்னாரு. எங்களுக்கு சொல்லி ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. தெளிவா புரிஞ்ச பிறகு என்னாருமா சொன்னாரு? நீங்க இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சுன்னு சொன்னாலும் இதை உங்க மனசுல ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. ஏன்னா சமுதாயத்துல அதை பற்றி ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. அந்த கதையில இந்த கதையும் ஒரு கதையா வச்சுக்குங்க. உங்களுக்கு காலத்தால் உங்க மனதுக்கு வந்து இது உறுதி செய்யப்பட்ட பிறகு அதை எடுத்துக்கங்க.
நான் சொன்னேன்னு நம்பாதீங்கன்னு அப்படிதான் சொன்னார். இவ்வளவு தெளிவான விளக்கத்தை கூட அவர் வந்து இதையும் ஒண்ணா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாருன்னா அவருடைய பெருந்தன்மையை தான் நம்ம குறிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ கூட நான் நினைச்சு பார்க்கிறேன், ஏன் அவர் அப்படி சொன்னார்? அவர் காலத்துல இந்த தத்துவத்தை எல்லாம் கொடுக்கும்போது அவர் எவ்வளவு பேர்கிட்ட எவ்வளவு பேச்சு வாங்கியிருப்பாரு அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரிகிறது. ஏன்னா சமுதாயம் அப்படிதான் இருக்கிறது. இப்ப பாருங்க, நமக்கு இந்த பிறவி என்பதே இந்த உடலுக்கு அல்ல. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உடலுக்கு பிறவி இல்லை அப்படின்னா மனுஷன் போய் நாயா பிறப்பான், மாடா பிறப்பான். இப்ப மனிதன் அந்த மாடு இது ரெண்டும் உடலால் வேறுபட்டது. வேறுபட்டது. மனிதனுக்கு முதுகு தண்டு நேரா வெற்றிகளா இருக்கும். ஐந்தறிவு ஜீவனுக்கு ஹரிசாண்டலா இருக்கும். வெற்றிகள்ல இருந்து ஹரிசாண்டலுக்கு எப்படி போவ? அப்ப இது உடல் அமைப்பே மாறுதாங்க. இங்க பிறவி என்பது உடலுக்கு இல்லை. இதை முதல்ல முடிவு பண்ணிக்கணும். இந்த உடல் வந்து இடையில வந்து போகக்கூடிய ஒரு வாகனம். நாம கூட இந்த உடல் என்பது உடல் எனும் வாகனம் என்று நம்ம சிந்தனை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னோம். காலையில சிந்தனையில பேசணும். அப்ப இது வெறும் வாகனம் தான். இந்த உடலுக்கு மறுபிறவி கிடையாது. அப்ப மறுபிறவிங்கிறது எதுக்கு? முன்பிறவிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த உடல் வர்றதுக்கு முன்னாடி கரு உருவாகியதே, அந்த இடத்துல கரு முதல்ல உருவாகியதா, உடல் முதல்ல உருவாகியதா? உயிர் உருவாகி உடல் உருவாகியதா? உடல் உருவாகின பிறகு உயிர் உருவாகியதா என்று சிந்தனை செய்து பார்த்தால், அப்பாவினுடைய அம்மாவினுடைய 2 உயிர்களும் இணைந்து கருவாகி அதன் பிறகுதானே உடல் வந்தது. இப்போ இந்த உடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது. இந்த உயிர் தான் முதல்ல வந்தது, இந்த உடல் அப்புறம்தான் வந்தது. அப்ப பிறவியாக வந்தது உடலா உயிரா? அப்ப முதல்ல உயிர் தான் இருந்தது என்று சொன்னார். அப்ப உயிர் தான் பிறவியாக வருகிறது. அப்ப உயிருக்குத்தான் பிறவி. அதுவும் உயிருக்கு, எந்த உயிருக்கு பிறவி? எந்த உயிருக்கு பிறவி? உயிர்னு சொன்னோம்னா எல்லா உயிர் துகளையும் சொல்லிட முடியாது. எந்த உயிருக்கு பிறவி? இந்த கர்ம வினையை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் துகள் இருக்கிறது அல்லவா, அதுக்கு மட்டும்தான் பிறவி. ஓ, அப்ப கர்ம வினையை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் துகளுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு தான் பிறவி. நீங்க கர்ணன் படத்துல ஒரு பாட்டு வரும், அதுல ஒரு பாடல் வரி வரும். மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வார், மேனியை கொள்வார். அந்த வரிகள்ல பாருங்க, அங்க என்ன ஆகும்? ஆன்மாவுக்கு மரணம் இல்லை, அது மறுபடியும் பிறக்கும். அந்த உடலைத்தான் நாம் என்ன பண்றோம்? அழிக்கின்றோம். இது அர்ஜுனனுக்கு நாம கர்ணன் சொன்ன, கிருஷ்ணன் சொன்ன உபதேசம். அப்ப அந்த இடத்துல ஆன்மாவை என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது. ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. இப்ப இதை நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா தான் இந்த மறுபிறவி தத்துவத்தை கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். இந்த மறுபிறவி தத்துவம் தெளிவா இருந்துச்சுன்னா, இந்த மறுபிறவி என்பதை எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்க கர்மவினை தத்துவம் வந்துடும். இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாதது. இப்ப பிரச்சனை இந்த 2 பிரச்சனையில தான் வந்துச்சு. பாவம் புண்ணியத்தை பேசக்கூடாது, மறுபிறவி பேசக்கூடாது. ரெண்டும் இணைந்தது. ரெண்டும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அப்ப இந்த இடத்துல ஆன்மா அழியாது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னா, ஏன் அழியாது? இப்போ உயிர்த்துகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை
அந்த கர்ம வினை தீரும் வரை அது என்ன ஆகும்? தொடர்ந்து கொண்டே இருக்கும். எங்க தொடரும் அப்படின்னு சொன்னா, இன்னொரு உடம்புக்கு உள்ள போகும் அல்லது இன்னொரு உடம்பை உருவாக்கும். அவ்வளவுதான். அது இன்னொரு உடம்புக்கு உள்ள போனாலும் சரி, இன்னொரு உடலை உருவாக்கினாலும் சரி, எப்படியாவது இந்த ஆன்மா என்பது ஒரு உடலோடு இணையும். அது அப்ப இந்த ஆன்மா என்பது இந்த உடலோடு இணையக்கூடியது இருக்கிறது. அதுதாங்க மறுபிறவி. அதுதான் மறுபிறவி. அது ஏற்கனவே ஒரு உடம்புல இருந்தானே வந்துச்சு. அதான் முன்பிறவி. இப்ப பாருங்க, ஒரு உடலை உருவாக்கும் அல்லது உடலோடு இணையும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அல்லதுங்கிறத எடுத்துருங்க. ஒரு உடலை உருவாக்கும், அதன் பிறகு அந்த உடலோடு இணையும். இதாங்க மறுபிறவி. குழப்பமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆன்மா என்ற கர்மவினையை தாங்கிய உயிர் ஒரு உடலை உருவாக்கும். ஒரு உடலை உருவாக்கும். இப்ப அப்பாவுடைய ஆன்மாவும் அம்மாவுடைய ஆன்மாவும் இணைந்து ஒரு கருவை உருவாக்கியது. அப்ப அந்த இடத்துல அப்பா அம்மா 2 பேருடைய ஆன்மாவும் சேர்ந்து ஒன்றாக மாறி ஈருயிரும் ஓர் உயிராய் மாறி அங்க அது என்னது? உடலை உருவாக்குகிறது. உடலை உருவாக்குகிறது. உடலை உருவாக்கியாச்சா? அப்ப எது இந்த உடலை உருவாக்கியது? இந்த கர்மவினை அடங்கிய அந்த உயிர் துகள். கர்மவினை இல்லைன்னா உயிர் உருவாகாது. அப்பா அம்மா 2 பேர்கிட்டையும் கர்மவினை மிகவும் குறைஞ்சிருச்சு. ரொம்ப மினிமமா இருக்கு. 2 உயிர் இணைந்தாலும் அது என்ன ஆகாது? குழந்தையாக உருவாகாது. கருவாக உருவாகாது. கர்மவினை இருந்தால்தான் கரு உருவாகும், இல்லாட்டி உருவாகாது. அப்ப அந்த கர்மவினை இல்லாதப்ப அந்த இணைப்பு நடக்கும்போது கரு உருவாகாது. அப்ப என்ன நடக்கும்? அந்த இணைப்பு நடக்கும்போது அவர்களுக்கு இறை உணர்வு அவர்களுக்கு உணரப்படும். அவர்களால் உணரப்படும். அப்ப அந்த இடத்துல இந்த அம்மாவனுடைய உயிரும் அப்பாவனுடைய உயிரும் இணையும் போது ஒன்று இறை உணர்வு என்ற ஒரு உணர்வை பெறும், அல்லது கர்மவினை கூட இருந்தா அது ஒரு குழந்தையை உருவாக்கும். சரி, இந்த குழந்தை உருவாக்கும்னு சொன்னோமா? உருவாக்கியாச்சா? சரி, உருவாக்கி இந்த குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப அப்பாவோ அம்மாவோ என்ன பண்றாங்க? உடலால் மரணித்து விடுகிறார்கள். உடலால் மரணித்து விடுகிறார்கள். இப்ப என்னாச்சு? இப்போ இந்த அப்பாவனுடைய கர்மவினை என்பது ஏற்கனவே ஒரு கருவாக மாறி உடலாக மாறி இருக்கிறது. இதுல அந்த அப்பாவனுடைய கர்மவினை அந்த குழந்தையினுடைய உடலில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அப்பாவனுடைய அந்த கர்மவினை ஜெராக்ஸா தான் பையனுடைய உடலில் இருக்கிறது. ஜெராக்ஸ் காப்பியா இருக்கு. அதைத்தான் சங்கீத கர்மம் நம்ம சொல்றோம். இப்ப என்ன ஆகும்? இப்ப அப்பா இறந்துட்டாருன்னா அந்த ஆன்மா என்ன ஆகிறது? அந்த உடலோடையே போய் இணைந்து விடுகிறது. இப்ப சொல்லுங்க, எது மறுபிறவி? மறுபிறவிக்கு என்னென்னமோ எங்கேயோ போய் பறக்கும், அங்கேயோ போய் பறக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த உடல் தகனம் செய்வதற்கு முன்னால் அதை வைத்து எதற்காக அந்த அவருடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லாவற்றையும் ஈரத்துணியோடு சுத்தி வர சொல்றீங்களே, எதுக்காக சுத்தி வர சொல்றீங்க? எதுக்காக சடங்குகள் செய்றீங்க? இந்த சடங்குகளுடைய அர்த்தம் என்ன? அந்த சடங்கு செய்யறவரே அர்த்தம் தெரியாம செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அதனுடைய அர்த்தம் விளக்கம் என்ன? இந்த ஆன்மா உடலை விட்டு பிரிந்த ஆன்மாவை இந்த குழந்தைகளுடைய அந்த உடலோடு இணைப்பதற்குத்தானே அத்தனை சடங்குகளும் செய்கிறோம். அப்ப இங்கதானே இணையுது. அப்ப மறுபிறவி என்னன்னு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சு. இப்ப குழந்தைகளோட வந்து இறஞ்சிருச்சு. சரி, இப்ப ஒரு குழந்தைக்கு முன்பிறவிங்கிறது யாரு? அது எங்க இருந்து வந்துச்சு? அப்பா அம்மாட்ட இருந்து வந்துச்சு. அப்பா அம்மா தான் முன்பிறவி, குழந்தைகள் தான் அடுத்த பிறவி. இப்போ இந்த தெளிவை கொடுத்த பிறகு
இது கொடுத்த பிறகு இப்ப பாருங்க, இப்ப கர்மவினை தத்துவத்தை பாருங்க. இப்ப கர்மவினை இப்போ எது பிறவி எடுக்கிறது? கர்மவினை தான் பிறவி எடுக்கிறது. ஆன்மாதான் பிறவி எடுக்கிறது. கர்மவினையோடு சேர்ந்த உயிருக்கு பேரு தான் ஆன்மா. அப்ப அதுதான் பிறவி எடுக்கிறது. இப்ப தெளிவாயிடுச்சு இல்லையா? அப்ப இப்ப பாருங்க, இப்ப கர்மவினை தான் இந்த பிறவிக்கு காரணம். சரி, இப்ப பிராக்டிக்கலா பாருங்க. பிராக்டிக்கலா இப்ப அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க உழைத்தார்கள், பொருளீட்டினார்கள், அவர்கள் தேவையை நிறைவு செய்து கொண்டார்கள். மீதம் இருந்ததை என்ன செய்திருக்கணும்? மீதம் இருந்தது சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அதை அப்படியே சேர்த்து வச்சாங்க. இப்போ சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா, புறத்தில் பொருள்களாக சேர்த்து வைக்கக்கூடியது அனைத்தும் அகத்தில் கர்ம வினையாக அங்கு பதியப்பட்டுதான் இருக்கும். நீ எவ்வளவு சேவிங்ஸ் இருந்தாலும் அத்தனை அங்க கர்ம வினை பதிவாக இருக்கும். அப்ப இயற்கை என்ன சொல்லுது? இந்த இயற்கை வளங்களை நீங்கள் தேவைக்கு அனுபவித்துக் கொள்ளலாம். அதற்கு மேல இருக்கிறது, அதுக்கு மேல நீங்கள் பெற்றீர்கள் என்று சொன்னால் அது சமுதாயத்துக்கு ஈகையாக கொடுக்கலாம். இதைத்தான் சொல்லுது. ஒடுக்கம், கடமை, ஈகைன்னு அறம்னு சொல்லுது. இப்போ கொடுக்காம நம்ம வச்சிருந்தோம்னா அது என்ன ஆகும்? கர்ம வினையாக இருக்கும். சரி, இப்போ அப்பாவனுடைய கர்மவினை, அப்பா அம்மாவனுடைய கர்மவினை தான் இப்ப நமக்கு சஞ்சீத கர்மமாக நாம் பிறந்திருக்கிறோம் சொல்லிட்டோம். அப்ப பிறக்கும் போதே நமக்கு அப்பா அம்மாவனுடைய கர்மவினை தான் நமக்கு ஒரு முதலீடாக வைத்து நாம் பிறந்திருக்கிறோம். அப்ப பிறக்கும் போது கர்ம வினையோடு தான் பிறக்கிறோம். இது பாவப்பதிவோடு தான் பிறக்கிறோம். அதான் சஞ்சீத கர்மம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த சஞ்சீத கர்மத்தை கொடுத்தது யாரு? அப்பாவும் அம்மாவும். அப்ப அப்பாவும் அம்மாவும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் சொத்துகளும் யாரை சேரும்? இந்த கர்மவினை யார் வைத்திருக்கிறாரோ அவரைத்தானே சேரும். அவர்கிட்ட தானே போகணும். ஆமா, அதான முறை. அதுக்கு பேர் தாங்க லீகல் ஹையர் சர்டிபிகேட்னு சொல்றோம். அப்பா பேங்க்ல 50 லட்சம் போட்டிருந்தாருன்னா பையன் தானே எடுத்துக்கிறான். ஏன்? அந்த கர்மவினையை நாங்க தானே வாங்கியிருக்கிறோம். அப்ப அந்த பணத்தையும் எங்கள்கிட்டே கொடுங்க. இந்த கர்மவினையினுடைய அடையாளம் தானே அந்த பணம், எங்கள்கிட்டே கொடுங்க. எதுக்கு 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 ஒன்றை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த பணத்தை வைத்து நாங்கள் ஈகை செய்து தொண்டு செய்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கர்மவினையை கழிச்சுக்கிறோம். அப்பா அம்மாட்டிருந்து வந்த கர்மவினையை கழிச்சுக்கிறோம், நாங்க கழிச்சுக்கிறோம். அப்ப எங்க கர்மவினையை கழிக்கணும்னா அந்த பணத்தை ஏன்ட கொடுத்தா தான் நான் கழிக்க முடியும். அப்ப அப்பா அம்மாவுடைய சொத்தை வாங்குறது எதுக்குன்னா, நமக்கு வந்துருச்சு அவங்கள்ட்ட இருந்து, அவங்களுக்கு அதை கழிச்சிருந்தா அந்த சொத்தை அந்த பணத்தை தர்மம் செய்து அதை கழிச்சிருந்தா கழிஞ்சிருங்கிற அந்த ஞானம் அப்பா அம்மாவுக்கு இல்லை. இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அதை என்கிட்ட கொடுங்க, நான் அதை கழிச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்குறது தான் பையனுக்கு சேருது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த கர்மவினை கழிப்பதற்காகத்தான் வாங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, எங்க அப்பா அம்மா கொடுத்ததை நான் அனுபவிக்கிறதுக்காக என்று அதை வைத்துக்கொண்டு இன்னும் கொஞ்சம் கர்மவினையை சேர்த்துக்கிட்டு இருக்கான். சேர்த்துட்டு இவன் பையனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த தத்துவம் சொல்லி கொடுக்காததனால் சமுதாயத்துல கர்மவினை டபுள் டபுள் டபுளா மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கு. அப்ப இதுவரைக்கும் நம்ம அப்பாவுக்கே தெரியாம நமக்கு கொடுத்தாங்க, நம்மளும் தெரியாம இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்துக்கு இதுவும் தெரியல. அப்ப என்ன ஆகும்? அது என்ன பண்ணும்? அது இதை வாங்கி 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 இன்னும் கொஞ்சம் 2 மடங்குக்கு பதிலாக 5 மடங்கு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய குழந்தைகள் என்ன நிலைமையாக இருக்கும் என்று இப்பொழுது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முழுக்க 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 365 நாள்ல 300 நாள் ஆஸ்பத்திரியில இருக்கும், 65 நாள் தான் வெளியில இருக்கும். அவ்வளவு நோய் வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள் அவ்வளவு நோய் வரப்போகுது. வேற வழியே இல்லை. சார் என்ன வரணும்னு சொல்றீங்களா, வரப்போகுதுன்னு சொல்றீங்களா? வரப்போகுது. ஏன்? கர்மவினையினுடைய அடர்த்தி பிறவிக்கு பிறவி கூடிக்கொண்டிருக்கிறது. இது காரணம் என்ன? நமக்கு வந்த கர்மவினை இதை கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறந்தோம்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல. இந்த கர்மவினையினாலதான் நீ பிறப்பெடுத்தன்னு சொல்லிக் கொடுக்கல. இதை அழிக்கிறது தான் வேலைன்னு சொல்லிக் கொடுக்கல.
நீ உழைக்கணும், சம்பாதிக்கணும்ப்பா. தேவையை பூர்த்தி பண்ணிட்டா, தேவையை பூர்த்தி பண்ணது போக அடுத்து மிச்சம் இருக்கிறதுல உன் கர்மவினை கழிக்கிறதுக்கான வாய்ப்பை இயற்கை கொடுத்துருக்கு. சொல்லிக் கொடுக்கல. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம நீங்க என்ன பண்ணிட்டீங்க? எல்கேஜில இருந்து படிச்சு 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 நிறைய பணம் சம்பாரி. நிறைய பணம் சம்பாரிச்சு ரூ. 1,00,000 சம்பளத்துக்கு போயிரு. எய்த் சீட்ல ரூ. 1,00,000 சம்பளத்துல ஒரு பொண்ணு உட்காந்துச்சுன்னா அந்த பொண்ணை தள்ளிட்டு வந்துரு. 2,00,000 வச்சுட்டு நல்லா நீ வந்து நல்லா வாங்கி 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 பொருளை வாங்கி இன்னும் கொஞ்சம் கர்மவினையை ஏற்று. நாங்க உங்களுக்கு கொடுத்தது வந்து 100 டன்னுன்னா நீ அதை 500 டன்னாக்கி அடுத்து ஒரு குழந்தையை பத்துக்க. அதை 500 டன்ல போய் அனுபவிக்கட்டும். இப்படி அடர்த்தி கூடிக்கொண்டே இருக்கிறது. டென்சிட்டி ஆஃப் கர்மவினை தலைமுறைக்கு தலைமுறை கூடிக்கொண்டிருக்கிறது. இது நீங்க அளந்து பார்க்க முடியல, அதனால தெரியல. நீங்க அளந்து பாருங்க, அளந்து பாருங்க. நம்ம அடிக்கடி நம்ம தமிழானந்த யோகத்துல பேசியிருக்கோம். தாத்தா பாட்டி கிட்ட வந்து எந்தவித அனுபவ பொருட்கள்லாம் கம்மியா தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நீங்க எல்லா சுகமும் வச்சிருக்கீங்க. திறந்தா தண்ணி வரும், பட்டனை தட்டினா எல்லா வேலையும் முடிஞ்சிருது. எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க, கார் வாங்கிட்டீங்க, நடக்கிறதே இல்லை. எவ்வளவு வசதியா இருக்கீங்க, ரைட்? உங்க தாத்தாவும் பாட்டியும் மன அளவுல மகிழ்ச்சியா இருந்தாங்களா? நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அவங்கதான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா நல்லா இருந்தாங்க. ஏன் இவ்வளவு வசதி கிடையாது? ஏன் முள்ளு பொறுக்கிட்டு வந்து விறகு பொறுக்கிட்டு வந்து உட்காந்து குத்த வச்சு உட்காந்து அவங்க தண்ணி போய் சுமந்துட்டு வந்து கரண்ட் இல்லாம விளக்க பொருத்தி வச்சுக்கிட்டு எப்படி வாழ்ந்தாங்க? ஒரு வசதியும் இல்லை. இன்னைக்கு உனக்கு இருக்கிற வசதி ஏகப்பட்ட வசதி, ஏகப்பட்ட வசதி. அவங்கள விட நீ வந்து 10 மடங்கு எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருந்திருக்கணும்ல? இல்லையே. அவங்க இருந்த மகிழ்ச்சியில பாதி கூட நீ இல்லையே. என்ன காரணம்? இவ்வளவு வசதி இருக்கு, என்ன காரணம்? ஒரே காரணம் தான், அவர்களிடம் கர்மவினையுடைய டென்சிட்டி கம்மி, உன்னுடைய கர்மவினைய டென்சிட்டி எக்கச்சக்கமா இருக்கு. அதனால நீ எவ்வளவு இருந்தாலும் நீ நிம்மதியா இருக்க மாட்ட. இப்ப நீ என்ன பண்ற? இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்க, இன்னும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்க. 5 மடங்கு இருக்குல்ல, எப்படியாவது என் பிள்ளைக்கு நான் 8 மடங்கா ஆக்கி கொடுத்தே தீர்வேன். கொடு. உன் பிள்ளை என்ன ஆக போகுது? இன்னும் வசதி கூடிரும். ஆனால் இதை விட மனசுல நொந்து போய் கிடக்கும். இப்ப விஞ்ஞான மருத்துவத்துல இன்னும் ஒரு 10 வருடத்தில் ஒரு புதிய நோய் வரப்போகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு புதிய நோய் வந்து வரப்போகுது. என்ன நோய்? இப்ப கேன்சர் அதெல்லாம் சாதாரணமாயிடுச்சு. என்ன நோய்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? அந்த புதிய நோய் வரப்போற நோய்க்கு என்னன்னு சொல்றாங்க தெரியுங்களா? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஸ்ட்ரெஸ்லயே ஒரு உச்சகட்டமான ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய நோய் வரப்போதான். மனிதன் முழுக்க 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 எப்ப பார்த்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்லயே இருப்பான். அப்படி ஒரு பெரிய நோய் வரப்போதான். வருமா வராதா? கண்டிப்பாக வரும். இவங்க கண்டுபிடிச்ச வரும்னு சொல்லிட்டாங்க. வருமா? சத்தியமா வரும். ஏன்? நீ தான் 5 மடங்கு கர்மவினையை 8 மடங்கா மாத்திக்கிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கீல. இப்ப நாமளும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல ரொம்ப ரொம்ப சத்தம் போடாம மெதுவா சொல்லணும். மனவளக்கலை படித்தவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நாங்க வந்து 5 மடங்கு 8 மடங்காலாம் ஆக்கல இல்லைங்கய்யா. நாங்க வந்து 5 மடங்கு வந்து 6 மடங்கு ஆக்கியிருக்கிறோம். ஏன்? நாங்களாம் வேதாத்திரிய தத்துவம் தெரிஞ்சதுனால 5 மடங்கு 6 மடங்கா தான் ஆக்கியிருக்கோம். நாங்களாம் 8 மடங்கா ஆக்கிக்கல. நாங்களாம் வேதாத்திரிய சீடர்கள். வெக்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு. ஏன் 5 மடங்கு நீ நான் 3 மடங்கா குறைச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா வேதாத்திரி சீடர்னு சொல்லு. இல்ல நாங்க அவங்களாம் 8 ஆக்கிட்டாங்க, நாங்க 6 ஆக்கியிருக்கோம், அதனால சீடர். வேதாத்திரி பேரை கெடுக்காத. என்ன குறைச்சிருக்கிறோம்? குறைச்சிருக்கிறோம் இல்லை. இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த கர்மவினை தத்துவத்தை பேசக்கூடாது, பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. வேண்டாம். 8 மடங்கு என்ன 10 மடங்கு ஆக்கு. இன்னும் பெரிய 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 நோய் வந்து இன்னும் நிம்மதி இல்லாம போகும். இப்ப கர்மவினையினுடைய அடர்த்தி கூடுதாங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா, நீ எவ்வளவு வசதி இருந்தாலும் உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. ஒண்ணுமே இல்லை, ஆனா அவர்கள் இருந்தார்கள். அந்த அமைதியும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது நம்ம கண்கூட தெரியுது, கண்கூட தெரியுது. அப்ப இந்த 3 தலைமுறையில இவ்வளவு தெரியுதே, அடுத்த தலைமுறை எப்படி தெரியும்? எக்கச்சக்கமா தெரியும், எக்கச்சக்கமா தெரியும். அப்படி ஆக போகுது, ஆக போகுது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இப்ப நம்மளாம் பாக்குறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அடுத்து குழந்தை பிறந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இதுக்காகத்தான் இப்ப என்ன இயற்கை என்ன பண்ணுதுன்னா, அப்பா இதோட யாரும் முடிச்சுக்கடா, நீங்க பாட்டுக்கு டக்கு 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 டக்குன்னு 5 மடங்கு 10 மடங்கா ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க, ஆனாலும் முடிச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையே இல்லாம பண்ணி இன்னும் போகடா, இதோட உங்களோட முடிச்சுட்டு போடா அப்படின்னு பாக்குது. விட மாட்டோம். நாங்க அதையும் என்ன பண்ணுவோம்? நாங்க வந்து செயற்கை கருத்தரிப்பு மையமா தொடங்கி
அதை பெற்று நோயாளியா ஆக்கி அத்தனையும் இந்த ஊர் முழுவதும் ஆஸ்பத்திரியா ஆக்கி விட்டுருவோம், கட்டி ஆஸ்பத்திரியிலே குடியிருப்போம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், குறிப்பாக மகளிர்கள் என் பிள்ளை நீட்ல போய் டாக்டராகவே தீரணும். ஏன் எல்லாம் கர்மவனையை டன்னு டன்னா கூட்டி எல்லாம் நோயாளியா வந்துருவாங்க. என் பிள்ளை தான் போய் என்ன பண்ணும், அதுக்கு வைத்தியம் பண்ணும். அப்ப ஓம் பிள்ளையோட கர்மவனைய அதை பக்கத்துல இருக்க டாக்டர் பார்ப்பாரு. நிலைமை அவ்வளவு மோசமாகி கொண்டிருக்கிறது. அப்ப இப்ப இப்ப எதுக்காக மகரிஷி இவ்வளவு தலையால அடிச்சுட்டு இத்தனை தத்துவத்தை சொன்னார்? அப்ப இந்த கர்மவினை தத்துவமும் அந்த இப்ப மறுபிறவி தத்துவத்தை நம்ம குழந்தைதான் மறுபிறவிங்கிறதும் நம்ம பெற்றோர் தான் மறுபிறவிங்கிறதும் ஏற்றுக்கிட்டா தான் நமக்கு இதை வந்து தெளிவு பண்ண முடியும். அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு என்ன சொல்றீங்க நீங்க மறுபிறவி நான் எங்கேயோ பிறந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நீ சொல்லிட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க வந்து பிறந்தில. இப்ப நம்ம என்ன சொல்றோம், ரைட்டு நீ எங்கேயோ பிறந்து இங்க வந்திருக்கப்பா, ரைட்டு போ. இப்போ நான் வந்து வச்சிருக்கிற இதை வந்து எதுக்கு நீ உரிமை கொண்டாடுற? என்னுடைய வீடு எதுக்கு நீ உரிமை கொண்டாடுற? எப்படி உனக்கு உரிமை வரும்? நான் தான் லீகல் கயர்னு சொல்றியே. எப்ப லீகல் கயர் உங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அதுதான்ப்பா முதல் பிறவி. மகருக்கு தெளிவா சொல்லிடு, இதுதான் முதல் பிறவி, அதான் உன்னுடைய முதல் பிறவி. அப்போ குழந்தைதான் ரெண்டாவது பிறவி, முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளா இருக்கு. அப்ப நீ சம்பாரிச்சத உன் பிள்ளைக்கு கொடுக்குற. எங்க வந்து கர்மவினையை நீங்க கொடுக்குறியோ அங்கதான் உன்னுடைய அந்த சொத்தெல்லாம் கொடுக்குற. இவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த கர்மவினையும் பிறவியும் ஒன்றோடு ஒன்று லிங்காக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இப்போ எல்லாருக்கும் என்ன தோணுது, நம்ம பிள்ளைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். வாயில மட்டும் சொல்றோம், வாயிலேயே சொல்றோம் நல்லா இருக்கணும். ஆனா என்ன நினைக்கிறோம், எப்ப நல்லா இருக்கும், நிறைய காசு பணம் சொத்து தங்கம் நகை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டா என் பிள்ளைய வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா அத்தனை கர்மவினை ஆயிருமேப்பா. அத்தனை கர்மவினை எங்க போயிரும், உன் குழந்தைக்கு போயிரும். உன் மறுபிறவி அங்கதான், அங்க போயிரும். அப்ப இந்த சொத்தையும் வச்சுட்டு இந்த கர்மவினையை வச்சுக்கிட்டு அது எப்படி அனுபவிக்க முடியும்? எப்படி சுகமாக அனுபவிக்க முடியும்? எல்லாமே கிடைக்கும், இந்த காசை வச்சு எல்லாமே வாங்கிரும். ஆனால் எங்கேயுமே நிறைவு இல்லாம மனசு டென்ஷன்லயே இருக்கும். இன்னைக்கு கோடீஸ்வரன் டென்ஷன்ல தான் இருக்கான். எங்க அமைதியா இருக்கான்? அமைதியா இல்லையே. அப்ப இந்த கர்மவினையின் அடிப்படையில் தான் நம்ம மனதினுடைய உணர்வுகள், துன்பம் என்பது நமக்கு வருகிறது என்றால் எதன் அடிப்படையில் வருகிறது? இந்த கர்மவினையின் அடிப்படையில் தான் வருதுங்கிறது நமக்கு எப்ப சொல்லித்தர்றது? இப்ப இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சொல்லணுமா வேணாமா? வாழ்க்கையில் ஏன்பா துன்பம் வருது? அவனுக்கு ஆனா சொல்லிட்டீங்க, தீதும் நன்றும் பிறதர வரான்னு பாடத்துல சொல்லிட்டீங்க. சரி சார், அது வெளியில இருந்து வர்றதில்ல, அப்ப நமக்குள்ளதான் வருது. அது ஏன் சார் எனக்கு மட்டும் வருது? ஏன் அந்த அவனுக்கு ஏன் சார் வரல, எனக்கு மட்டும் ஏன் சார் வருது? அவனுக்கு ஏன் சார் கூட வருது, எனக்கு ஏன் சார் கம்மியா வருது? இதெல்லாம் கேட்கக்கூடாது. சொல்றத சொல்லு. தீதும் நன்றும் பிறதர வர எழுதிட்டு மார்க் வாங்கிட்டு போயிட்டேறா அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் அவனுக்கு வாழ்க்கை எப்ப சொல்ல போறீங்க? எல்லாம் எப்ப சொல்ல போறீங்க? இப்ப என்ன சொல்லிட்டாங்க, வாழ்க்கையை சொல்லி தருவது எங்க வேலை இல்லைன்னு வாத்தியார் சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. ஏன் பெற்றோர்களுக்கு இல்லாத அக்கறை எங்களுக்கு என்ன வேண்டி இருக்கு? எங்களுக்கு சம்பளம் வந்தா போதும். அந்த பிள்ளைய நல்லா இருந்தா என்ன, எப்படி போனா என்ன, எங்களுக்கு வேண்டிய சம்பளம், முடிஞ்சு போச்சு. ஏன் பெற்றோர்களே நீங்க இதெல்லாம் சொல்லித்தர வேணாம்னு சொல்லிட்டாங்க, அவங்களே கட் ஆஃப் மார்க் வாங்கி நீட் எக்ஸாமுக்கு சொல்லித்தான்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. அப்ப இன்னைக்கு சமுதாயத்தில் இதை சொல்லப்படவில்லை. இப்ப கர்மவினை ரகசியங்கள் இப்ப நம்ம தான் பெரியவங்களா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்மளாவது நம்ம பிள்ளைகளுக்காக சொல்லணும். நான் இந்த 35 வருடமா மகரிஷியினுடைய தத்துவத்தில் இருந்ததுனால என்னுடைய 2 குழந்தைகளுக்கு கர்மவினை தத்துவத்தை சொல்லி 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 புடிச்சு போகிற அளவுக்கு சொல்லியிருக்கேன். அதை தெரிந்து கொண்டு வாழ்றதுனாலதான் அவங்க வந்து பெரிய பற்று இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. பொருள்ல பெரிய பற்றுல அவங்ககிட்ட இல்ல, சந்தோஷமா இருக்கு. என்ன இந்த சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு. யாரோடையும் சேராத, எந்த சொந்தக்கார வீட்டுக்கும் போகாத, எந்த சொந்தக்காரன் நம்ம வீட்டுக்கு வராட்டி போயிட்டு போறான் விடு, அப்படிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு அந்த தத்துவத்தை ஓரளவுக்கு உணர வச்சிட்டோம். திருப்தியா இருக்காங்க. திருப்திங்கிறது இருக்கு, நிறைவுங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த நிறைவு வரணுமா வேணாமா? நாளைக்கு இந்த குழந்தைகள்லாம் அத்தனையும் படிச்சுட்டு இத்தனையும் இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு கடைசியில் நிம்மதி இல்லாம இருக்கேன்.
அப்ப இந்த தத்துவம் எங்க எங்க எதுக்காக இந்த தத்துவம்? இது எப்படிப்பட்ட தத்துவம்? எப்படிப்பட்ட தத்துவம்? இப்போ இந்த தத்துவத்தை இங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். நாம என்ன சொல்றோம்? அப்ப எங்க வெளிநாட்டுல போய் சொல்லலாமா? நான் வெளிநாட்டுல போய் 3 மாசம் ஒரு நாட்டுல இருந்து பார்த்தேன். அந்த நாட்டுல இந்த தத்துவத்தை கர்மவினை தத்துவம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமான்னு பார்த்தா, அங்க யாருமே காசு, சொத்து அப்படிங்கிற அப்படி எதுவுமே இல்ல. உழைக்கணும், வாழணும் அதோட முடிஞ்சுச்சு. கர்மவினை சேர்க்கிற சேர்க்கிற வேலையே பண்ண மாட்டேங்கிறான். கர்மவினை இப்படிதான் சேர்க்கணும்னு அங்க கொஞ்சம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் நிச்சயமாக சொல்லுகிறேன். இந்தியாவில இருந்து போய் அங்க வேலைக்கு போனவங்க இப்படித்தான் கர்மவினை எல்லாம் சேர்க்கணுங்கன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் அதை சேர்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாவத்தையும் நம்மளுக்கு தான் செஞ்சுட்டு இருக்கான். ஆக அப்ப அவங்கள பொறுத்தவரை அப்படி வாழல. அவங்களுக்கு இந்த தத்துவமே தேவையில்லை. ஆனா இங்க இங்க இவ்வளவு தத்துவமும் கண்டிப்பா கொடுத்தாகணுங்கிற நிலைமை இருக்கு. இங்க முழுக்க 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 காலையில எந்திரிச்சா ராத்திரி தூங்குற வரைக்கும் கர்மவினை சேர்க்கறத தவிர எனக்கு வேலையே இல்லை. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்பாவும் அம்மாவும். அப்ப பிள்ளை எதுக்கு படிக்கும்? எதுக்கு படிக்கிற? எதுக்குப்பா படிக்கிற அப்படின்னு கேட்டா அது என்னமோ சொல்லிட்டு போறோம். நம்ம அதுக்கு ஆன்சர் சொல்லிடுறோம். எல்லா பிள்ளைகளும் எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம். நாங்க நிறைய கர்மவினையை எங்க அப்பாவை விட 4 மடங்கு அதை பெருக்குவதற்காக நாங்க படிக்கிறோம். இப்படிதான் சொல்லணும். அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அதுக்குதான் படிக்குது. அதுதான் படிக்க வைக்கிறோம். பெற்றோர்களே அப்படிதான் படிக்க வைக்கிறாங்க. நீ படிச்சு காசு சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு 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 நீ எல்லாத்தையும் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கி வைக்கணும். ஊருக்குள்ள அவங்களுக்கு முன்னாடி நம்ம அப்படி நிமிந்து காமிக்கணும். டேய் பத்தியா, நான் கர்மவினையை எங்க அப்பாவோட 4 மடங்கு ஆக்கிட்டேன் பத்தியா அப்படின்னு காமி. அப்படி இப்போ இப்படிதான் இருக்கிறது. இப்ப இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கேட்டா கிடைக்காது. ப்ரூஃப் ஒரே ப்ரூஃப் தான். அவ்வளவு எந்த வசதியும் இல்லாமல் அவர்களிடம் இருந்த அந்த மகிழ்ச்சி, இவ்வளவு வசதி இருந்து உன்னிடம் அது போல 10 மடங்கு வந்திருக்கணுமே, ஏமா வரல? ஏன் வரல? உங்க அம்மாவுடைய அம்மா எப்படி வாழ்ந்தாங்கன்னு பாரு. இப்ப அதை விட நீ பேட்டி எவ்வளவு வசதி இருக்கு உன்கிட்ட. உன் வீட்டுல பார்த்தோம்னா அவ்வளவு வசதி இருக்கு. ஆனா அந்த அம்மாவோட நீ 4 மடங்கு புலம்பிக்கிட்டு இருக்கியே. மனதளவில் நிம்மதி இல்லையே, உடல் அளவில் ஆரோக்கியமா இல்லையே. என்ன காரணம்? அதாங்க புரியல. சரி உங்க டாக்டர்கிட்ட போய் கேளு. அவருக்கும் புரியாது, யாருக்கும் புரியாது. இந்த கர்மவினை தத்துவம் புரியலன்னா புரியவே புரியாது, புரியாது. அப்ப இதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா புரியாமே போக வேண்டியதான். ஆக இந்த மறுபிறவி தத்துவம் என்பது இந்த கர்மவினை தான் மறுபிறவி எடுக்கிறது. இந்த உடல் மறுபிறவி எடுப்பதில்லை. அப்ப இந்த உயிரில் அந்த கர்மவினை இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அதுதான் பிறப்பெடுக்கிறது தவிர அதற்குத்தான் பிறவியை தவிர. இப்ப ஏன் சொல்றாங்க பாருங்க, பிறவி இல்லாத வரம் வேண்டும்னு கேட்டாங்களா? வள்ளுவரும் சொன்னாரா? பிறவியே வேண்டாம்னு சொன்னாரா? வள்ளுவரும் சொல்லியிருக்காரா? எல்லா பிறகத்தையும் சொல்லியிருக்காங்க. எல்லா மகான்களும் பிறவி இல்லாம வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கர்மவினையை கழிச்சுட்டு பிறவி நிறுத்தணும். அப்ப கர்மவினை தான் பிறவி எடுக்கிறது. அப்ப கர்மவினை தத்துவமும் பிறவி தத்துவமும் பாவப்பதிவு என்ற தத்துவமும் செயல் விளைவு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட தத்துவம் தான். செயல் விளைவு தத்துவம் என்பதை நம்ம நியூட்டன்ஸ்லான்னு சொல்லிட்டோம். உடனே அந்த நியூட்டன்ஸ்லா ஜடப்பொருள்களுக்கு தான், உயிர் பொருள்களுக்கு கிடையாதுன்னு சயின்ஸ் சொல்லிருச்சு. நீ ஜடப்பொருள்ல அதை பார்க்க முடியும்பா, உயிர் பொருள்ல பார்க்க முடியாதுப்பா, பார்க்க முடியாது. ரிசல்ட்டை பாரு, ரிசல்ட்டை பாரு. ரிசல்ட் தான் முக்கியமே தவிர நமக்கு நமக்கு அந்த அதனுடைய ரிசல்ட்டை வச்சு நம்ம அனுபவத்தை வைத்து நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ஹோமியோபதி மருந்துல மருந்தே இல்லை, அது வெறும் ஆல்கஹால்னு சொல்லிட்டாரு. ஆனா அதை சாப்பிட்டு நோய் போயிடுச்சே, உனக்கு வேண்டிய ரிசல்ட் தானப்பா. ஒரு பெரிய சயின்டிஸ்ட் சொல்லிட்டாரு, இந்த ஹோமியோபதி மருந்துல மருந்தே கிடையாதுன்ட்டாரு, கிடையாதுன்ட்டாரு. இப்போ இப்ப அதுல ஆர்னிகான்னு ஒரு மருந்து இருக்கு. அந்த ஆர்னிகா ஏதோ ஒரு அந்த ஒரு 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 செடியினுடைய சாறுல இருந்து அந்த சாறு இதுல இல்லைன்னு சொல்றாரு அவரு, ரைட்டு. ஆனா அந்த மருந்தை கொடுத்து அப்படி ஒரு ட்ரெமெண்டஸா ஒருத்தர் ஒரு கோமாவில இருந்து அவரை காப்பாத்திட்டோமே, எப்படி வந்தாரு? அதுல ஒண்ணும் மருந்து இல்லைன்னு சொல்றீங்க, எப்படி அதுல குணமாச்சு? ரிசல்ட் என்ன? பலன் என்ன? பலன் வந்துருச்சுல்ல. பலன் வந்துருச்சுன்னு சொன்னா இருக்குன்னு நம்பிக்கைப்பா, அவ்வளவுதானே. நம்பு. உன் கண்ணுக்கு தெரியலன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப கண்ணுக்கு தெரியாதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அப்ப எதாவது சொல்றது? மறைபொருள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறதா? அப்ப அதனால உயிர் இல்லைன்னு சொல்லிடுறோம், மனசு இல்லைன்னு சொல்லிடுறோம்,
இறைவன் இல்லைன்னு சொல்லிடுறோம். அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த இயற்கையில என்ன நடக்குது? யார் நடத்துறா? நீ பாட்டுக்கு இட்லியை சாப்பிட்டு படுத்து தூங்குற. அது ரத்தமா மாறிடுது, காலையில மோசமா போயிடுது. இதெல்லாம் யாருப்பா பண்றா? அதெல்லாம் தெரியலன்னு சொல்ற. அப்ப நீ அத ப்ரூவ் பண்ண முடியலனாலும், அதனுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு ரிசல்ட்ட வச்சு நம்பு. நம்புனீன்னா வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்பு. அதனால ஒண்ணும் இல்ல. நம்பிக்கையின் அடிப்படையில பரவாயில்ல. நம்பிக்கையா இருந்தாலும் நல்லதா இருந்துச்சுன்னா நம்பிடுறதுல தப்பு இல்ல. தப்பு இல்ல. அப்ப அந்த அடிப்படையில இந்த தத்துவங்கள் எல்லாம் நாம் ஓரளவுக்கு லாஜிக்கலாக திங்க் பண்ணி பிராக்டிக்கலா பார்த்து, ஒவ்வொரு வாழ்க்கையும் பார்த்து, ஒவ்வொரு தலைமுறை வாழ்க்கையும் பார்த்து, இது எல்லாத்தையும் இப்படித்தான் இருக்கக்கூடும். சரி, இதுவரைக்கும் இப்படியா நடந்திருக்கு. அப்ப இனிமேல் நடக்காம பார்த்துக்கணும். இதுக்கு பேரு தான் ஞானம். இதுவரைக்கும் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இப்படியே போனா இதே மாதிரி இன்னும் பெருசா நடந்துரும். ஆனால் இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு. இதுக்கு பேர் தான் முக்கால ஞானம். இதுக்கு பேர் தான் ஞானம். ஞானம்னா என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு அந்த ஞானம்லாம் இருக்கட்டும். முதல்ல இந்த ஞானம் வரட்டும். ஞானம் அடையிறது, ஞானம் அடைய போகிறோம், ஞானம் அடைய நிறைய பேர் அப்படித்தான். இந்த 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 6 மாசத்துல ஞானம் அடைய போறேன், இந்த பிறவியில ஞானம் அடைய போறேன். முதல்ல இதை குறைக்கிற ஞானத்தை பாருப்பா. கர்மவினை குறைக்கிறது ஞானத்தை பாரு. இந்த இந்த பிறவியில ஞானம் அடைய போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாத்தீங்கன்னா ஞானம் அதை கர்மவினையை கூட்டிக்கிட்டே இருக்கான். கூட்டுறதுக்குரிய செயலை செஞ்சுட்டு இருக்கான். செயல் முழுவதும் கூட்டுறதுக்குரிய செயலாளர் இருக்கு. நீ ஞானத்தை நான் அடைஞ்சி இந்த இந்த பிறவியில ஞானம் அடைய போயிடும். அப்ப இவங்க ஞானம் புதுசா ஏதோ ஒன்று உருவாக்க போறாங்க போட்டு. முதல்ல இந்த ஞானத்தை தெரிந்து கொள். பிறவின்னா என்ன? ஏன் பிறவி வருது? எது பிறவியா வருது? எது நம்ம பிறக்குது? எதனால பிறக்கிறோம்? ஏன் இப்படி துன்பப்படுறோம்? இதுக்கெல்லாம் மகரிஷி தெள்ளத்திலேயே கொடுத்திருக்கிறார். தெள்ள தெளிவா கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம இத்தனை வாரமா பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தை நினைத்தால் மிக 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 வேதனையாக இருக்கிறது. இந்த 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 தத்துவம் இப்ப இந்த சமுதாயத்துக்கு எப்படி போக போகுதோ, எப்படி அடுத்த தலைமுறை மாறப்போகுதோ நினைத்து பார்த்தால் மிக 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 வேதனையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் இதெல்லாம் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும், அனைவரும் மாற வேண்டும் என்று வாழ்த்து அலையாவது நாம் இந்த பிரபஞ்சத்தில் விதைப்போம். நம்மளால் செய்ய முடிந்தது அவ்வளவுதான் என்ற அடிப்படையிலே இந்த கர்மவினையின் கழியும் ரகசியங்களை இன்றைக்கு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.